உங்களுக்காக விஜயா ஹோம் அப்ளையன்ஸ் ஷோரூம்ல எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர், கல்யாண சீர்வரிசை. உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரியே எங்க ஷோரூம்ல நல்ல பேக்கேஜ்ல நாங்க பண்ணி தரோம். அதுக்காக நாங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கிறது தான் கல்யாண சீர்வரிசை பேக்கேஜ். இதுல பெஸ்ட் பிராண்ட்ல இருக்கிற டிவி, வாஷிங் மிஷின், ஏசி, மிக்ஸி, கிரைண்டர்னு எல்லாமே குறைவான விலையில ஒரு பேக்கேஜை நாங்க தரோம். உங்க ஆர்டர்ஸ புக் பண்ண கீழ இருக்கிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட் 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 கட். சூப்பரா இருக்கு சார். இத அப்படியே போட்டாலே நல்லா இருக்கும். நான் இப்பவே போய் அப்லோட் பண்றேன். நீங்க அப்லோட் பண்ணிட்டு சொல்லுங்க, நாங்க ஷேர் பண்றோம். அதுக்குள்ள இவ்வளவு வியூஸா? அதுக்குள்ள ஆர்டர் வந்துச்சா? அட்டெண்ட் பண்ணு. ஹலோ, சொல்லுங்க. சரியா கேக்கல மனோஜ், நான் வெளியே போய் பேசிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. சூப்பர் பாஸ். ஹலோ, யார் பேசுறது? என்ன மறந்துட்டியா கல்யாணி? கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கட்டும் விட்டது தப்பா போச்சு. என்னையே மறந்துட்ட பாரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏதோ கல்யாண சீர்வரிசை எல்லாம் பேக்கேஜ்ல சீப்பா தர போறீங்களாமே. உன் சோஷியல் அக்கவுண்ட்ல ஷேர் பண்ணிருக்க, அதுவும் உன் புருஷன் கூட ஆடிக்கிட்டே வர. அவ்வளோ சந்தோஷமா இருக்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்க? என்னங்க நீங்க என் கல்யாணத்துக்கு ஆர்டர் புக் பண்ணலான்னு பார்த்தா இப்படி பேசுறீங்க. உனக்கு கல்யாணமா? ஏன் நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ண கூடாதா? சரி விடு, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். பணமா? என்ன விளையாடுறியா? விளையாடுறதா இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட போன்ல பேச போறேன்? அதான் அட்ரஸ் இருக்கு. உன் புருஷன்கிட்ட நேரா வந்து உன் கதைய சொல்லி அவன் கையிலே பணம் வாங்கிக்க மாட்டேனா? இங்க பாரு, நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். ஆமா, பின்ன எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி அவ்வளவு பெரிய குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்க. டென்ஷன் இல்லாம இருக்குமா? உங்ககிட்ட எல்லாம் என்னால பேசிட்டு இருக்க முடியாது. நீ முதல்ல போனை வை. இல்ல, நான் கட் பண்ண போறது போன இல்ல, உன் புருஷன் கூட வாழ்ற வாழ்க்கைய. பணம் கொடுத்தேன்னா நான் சைலண்ட் ஆயிடுவேன். இப்ப என்கிட்ட பணம் எதுவுமே இல்ல. அப்ப இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் உன்னோட புருஷன்கிட்ட நேர்ல வந்து பேசிக்கிறேன். இப்போ உனக்கு என்னதான் வேணும்? நீதான் வேணும். பயப்படாத, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இப்ப இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க. எனக்கும் மனசாட்சி இருக்கு, அதனால ஐ வாண்ட் மணி. இப்ப எனக்கு பணம் வேணும், அதுவும் உடனே வேணும். எப்ப தருவ, எங்க தருவ, நான் எங்க வரணும், அதை மட்டும் நீ சொன்னா போதும். உடனடியா நல்ல பணம்லாம் தர முடியாது. என்கிட்ட இப்ப பணமும் இல்ல. சொன்னா புரிஞ்சுக்கோ. அப்ப நீயும் புரிஞ்சுக்கோ. நானும் உன் விஷயத்த உன் புருஷன்கிட்ட சொல்றதை தவிர வேற வழி இல்ல. சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா ஐயப்பா, அப்பா ஐயப்பனை நம்பி போனா நம்ம மனசுல நினைச்சது நடக்கும்னு சொன்னாங்கப்பா. அது அப்படியே கண்ணு முன்னாடியே நடந்துருச்சு. அம்மா நல்லபடியா சாமி கும்பிட்டியா? பயங்கர கூட்டம்பா, இருந்தாலும் அருமையான தரிசனம் கிடைச்சதுப்பா. ஏண்டா அது இப்படி கத்தி தான் சொல்லணுமா? ஆமாடா. அப்பா இந்தப்பா நேந்திரமலை சிப்ஸ், அப்புறம் அரவணா பாயசம், உண்ணியப்பம் எல்லாமே வாங்கிட்டு வந்துருங்கப்பா. உனக்கு பிடிக்கல உண்ணியப்பம் அரவணா பாயசம் எல்லாம் இருக்கு. மீனா, சாமிக்கு அபிஷேகம் பண்ண நெய் எல்லாருக்கும் அப்புறமா கொடுத்துரு. அப்புறம் சபரிமலை ட்ரிப் எல்லாம் எப்படி போச்சு? அவன் என்ன டூருக்கா போனா? சாமி கும்பிட்டு தானே போயிட்டு வந்தான். அதான்டா கேட்டேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சு. ரொம்ப சந்தோஷம்டா முத்து. நீயும் சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்ட. நீ வர்றதுக்கு முன்னால மீனாவும் திரும்பி வந்துட்டான். உன்னை இந்த கோலத்துல பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு மட்டும் இப்படியே இருந்தா என்ன பண்றது? வருஷம் முழுக்க இப்படியே இருந்தா நல்லா தான் இருக்கும். விஜயா, இப்பதான் அவன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறான். நீ ஆரம்பிச்சிட்டியா? நான் இப்ப என்னங்க சொல்லிட்டேன்? அவன் இப்படியே குடிக்காம வருஷம் பூரா 365 நாள் மாலை போட்டுதா நல்லா இருக்கும்னு சொன்னேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? அவன் இப்படி ஆனது காரணமே நீ தானே. நானங்க இவனுக்கு குடிக்க கத்து கொடுத்தேன்?
என்னமோ நான் கத்து கொடுத்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்பா அம்மா வயித்துல தான் நாங்க 3 பேருமே பிறந்தோம். நான் எத்தனை டிகிரி வாங்கி வச்சிருக்கேன். ரவி நல்லா படிச்சு ஷெஃபா இருக்கான். ம் இவன் மட்டும் தானே இப்படி குடிகாரனா சுத்துறான். அப்ப இவன் மேல தானே தப்பு இருக்கு. அம்மா மேல என்ன தப்பு இருக்கு? நிறுத்துறா. எல்லாம் தெரிஞ்ச நீயே எப்படி பேசிட்டு இருக்க? உங்ககிட்டயும் ரவிகிட்டையும் காட்டினா அதே அன்பை முத்துக்கிட்டையும் இவ காட்டி இருந்தானா அவன் ஏன்டா இப்படி இருக்க போறான்? எது எப்படி இருந்தாலும் அவன் பண்றது கெட்ட பழக்கம்தான். மற்றபடி நல்லா உழைக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், சம்பாதிச்ச காசை கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறான், அவன் பொண்டாட்டி அவன் நல்லா பாத்துக்கிறான். இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்னடா வேணும்? மனோஜ், நீ ஏன் இப்ப தேவையில்லாம பேசுற? கொஞ்சம் சைலண்டா இரு. இப்ப யார் தான் ட்ரிங்க் பண்றது இல்ல? ஊர்ல பாதி பேர் குடிக்கிறாங்க, அதுவும் மொட்டை மாடியில வச்சு அடிக்கடி குடிக்கிறாங்க. சோ அகேஷனலா அப்பப்ப ட்ரிங்க் பண்றது பெரிய தப்பே இல்ல. ஆ, ஆமா, இதெல்லாம் இப்போ ஒரு பெரிய விஷயமே இல்ல. அதுவும் முத்து இப்பெல்லாம் அதிகமா குடிக்கிறதே இல்ல. சொசைட்டில சொல்லவே முடியாத நிறைய தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது முத்து அவர் சந்தோஷத்துக்காக அப்பப்ப ட்ரிங்க் பண்றாரு, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. சுருதி, முத்து நல்லா வந்தாமா அது எனக்கு தெரியும். ஆனா குடிக்கிறவனுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. அது தவறான உதாரணமா இருக்கு. குடிக்கிறது எப்பவுமே வீட்டுக்கு நாட்டுக்கு கெடுதல் தான். அத நீங்க அவங்கிட்ட சொல்லுங்க. யாருகிட்ட? முத்து, நீ குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். சரிங்கப்பா. மீனா. தேங்க்ஸ் மீனா. எதுக்குங்க? அதான் வீட்டுக்கு வந்துட்டல, அதுக்குதான். என் வீட்டுக்கு வராம நான் எங்க போவேன்? என் மேல இந்த கோவம் போயிடுச்சுல. குடிக்கிறத நிறுத்திட்டீங்கல்ல? அதுவா? இப்ப நாங்க கோயிலுக்கு போனோம் பாத்தியா, அப்போ நீ சொன்னதை நான் யோசிச்சுக்கிட்டே போனேன். நீ சொன்னதெல்லாம் எனக்கு நியாயமா தான் பட்டுச்சு. அப்ப இனிமே குடிக்கிறத விட்டுருவீங்கல்ல? அது என்ன? அப்படிதானே வச்சுக்கோங்க. நான் சாமி கிட்டே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டேன். இப்போ சாமிக்கு எனக்கு டைரக்ட் டீல். ஓஹோ, இனிமே குடிக்க மாட்டேன்னு சாமி கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? பண்ணிட்டேன், சத்தியம் பண்ணிட்டேன். ஆனா அப்படி சத்தியம் பண்ணல. வேற எப்படி பண்ணீங்க? சத்தியத்தை வெளில சொல்லக்கூடாதுல. அதெல்லாம் பொண்டாட்டி கிட்ட சொல்லலாம். சாமி கிட்ட என்ன சொன்னீங்க? குடிப்பேன், ஆனா முன்ன மாதிரி கிடையாது. புது வருஷம், பொங்கல், காதலர் தினம், தமிழ் புத்தாண்டு, சுதந்திர தினம், ஆயுத பூஜை, தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், அப்புறம் ஓம் பிறந்த நாள், ஏன் பிறந்த நாள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டு ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி குறிப்பிட்டு சில நாட்களுக்கு மட்டும்தான் குடிப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுவும் கம்மியா தான் குடிப்பேன், சாமி கிட்ட தெளிவா சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன அப்படி பாக்குற? நான் நல்ல விஷயம் தானே சொல்றேன். சாமி கிட்டே சொல்லிட்டேன், அதனால நான் மீற மாட்டேன். விசேஷ நாள் வருஷத்துல பாதி நாள் வருது, வருஷம் ஃபுல்லா குடிக்கணும் அதானே? மீனா, அதான் மீதி நாள் இருக்குல்ல மீனா, அப்பலாம் நான் குடிக்கவே மாட்டேன். சாமி கிட்டே சொல்லிட்டேன், அவரு ஓகே சொல்லிட்டாரு. சாமி எப்படி ஓகே சொன்னாரு? அது நான் இந்த நாள்லாம் குடிப்பேன்னு சொன்னேன். சாமி சைலண்டா இருந்தாரு. மௌனம் சம்மதத்துக்கான அறிவு இல்லையா, அதை நான் ஏத்துக்கிட்டேன். உங்களை திருத்தவே முடியாது. என்ன பண்றது மீனா, பழகி போச்சு. அது கார் ஓட்டி ஓட்டி உடம்பு அசதி ஆயிடுதா, அதான் லைட்டா. ஊர்ல எத்தனையோ பேர் கார் ஓட்டுறாங்க, அவங்க எல்லாம் என்ன குடிக்கவா செய்யறாங்க? அதான் அவங்க கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல. சரி போய் உட்காருங்க, நான் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன்.